அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் வணக்கத்தையும் ஆரம்பம்னு சொல்லியிருந்தா அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறது? வணக்கம். எல்லாரும் அட்ரஸ் பண்ணுப்பா. அப்புறம் இது மகன் பேர சார், மகளோட பேரன். சரி. நாங்கள் தான் வளர்த்துட்டு சார், அவர்கிட்ட வளர்த்துட்டு இருக்காங்க. எங்கள் கண்காணிப்பு இருந்துட்டு எங்கள் கண்காணிப்பு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு கடையை வச்சு கொடுத்து கடை சம்பளம் மாதிரி வச்சிருக்கேன் சார். அவனுக்கு பேரனை எல்லா வேலையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு சார். அந்த பொண்ணு ஏற்கனவே தொடர்ந்து இருக்க மாட்டேங்குது. இன்னொரு பையனுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு சார் கட்ட பிள்ளையோட தொடர்பு இருக்க மாட்டேங்குது சார். அவங்க ஆய பொண்ணுக்கு இந்த மேட்டு தெரிஞ்சிருக்குது. எங்களை சொல்லாமல் முடிச்சுட்டாங்க சார். அவனுக்கு வந்து அத்தா பொண்ணு. எனக்கு ஒரு பேச்சு மாதிரி தான் சார். அது கடைசியில் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 3 மாதம் இருந்துட்டு ஏதோ டச்சிங்லாம் ஒன்றும் கிடையாது சார். அந்த பொண்ணு கொண்ட கட்டுப்படி இல்லை, சொல்லாங்கலாம் ஓடிச்சு. எங்களை தூங்க வச்சு போய் செஞ்சு அந்த மரம் கட்டிருக்கு. அவங்க என்ன பண்ண, இந்த பிள்ளை வந்து மில்லில் 3 வருஷம் மில்லு இருந்திருக்கு. ஏதோ வேற பயிரோட தொடர்பு இருந்திருக்குது. அது எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 6 மாதமே கல்யாணம் பண்ணணும் எங்களை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னாச்சு பையனுக்கு? பையனுக்கு வெள்ளை எனக்கு அதிகமாக போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல வச்சு சேர்த்துருந்து 2 மாசமா ஐஸ் வாரில் வச்சிருந்தான். அப்போ கூட கல்யாணம் பண்ண வந்து இப்போ மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேடம். அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்பட்டாங்க. பிள்ளை இருந்து கூட்டு வந்தாங்க. அங்கே பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு மிஸ்டு கால் வந்தா சொன்னேன் மேடம். ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் அந்த ஃபோன் பண்ணி அந்த பையன் கேட்டேன், ஆறுன்னு கேட்டேன். ஒரு மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சிட்டேன். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம், என்னப்பா நடந்தது? மேடம் கல்யாணம் பண்ணி மேடம் 4 மாதம் ஆயிடுச்சு மேடம். ஏற்கனவே வந்து துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருங்க மேடம். 4 வருஷமா எடுத்து கொடுத்துருங்க மேடம். நான் என்கிட்ட பேசுங்க மேடம். பேசிக்கும் போது ஆனால் அந்த தொடர்பு வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது மேடம். எனக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து மேடம் எனக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க உடனே தான் கட்டிக்கிறேன் இருக்குது, உடனே தான் கட்டுறேன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு மேடம். நானும் தாத்தாட்ட சொன்னேங்க மேடம். தாத்தா வந்து இபிஐ பென்ஷன் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு மேடம். எப்படி நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி வச்சாங்க மேடம். எல்லாம் ஆடம்பரம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு போட்டோ கிட்ட எல்லாமே எடுத்து எல்லாமே பண்ணாங்க மேடம். நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் 1 மாசம் கழிச்சு இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருந்துச்சு மேடம். அப்புறம் போய் சொன்னேங்க மேடம். அவங்களுக்கு சொன்னதுக்கு அது சரியில்லை இது சரியில்லை, நீ என்ன கொலார் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க மேடம். சொன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னாங்க மேடம். அவங்க மேடம் என்ன கல்யாணம் பண்ணி என்ன அப்படியே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அனுப்பிச்சு ஓட்டுறது இல்லை குடும்பத்தை அப்படின்னு கேட்டாங்க மேடம். என்னைய நான் எதுக்கும் சரி உங்களுக்கு பேரும் சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டு மேடம். இப்போ என்ன ஆச்சு? அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு ஒன்றும் அவனுக்கு திட்டல மேடம், எதுவும் பண்ணல மேடம். இல்லை கடைக்கு நான் வந்து கடைக்கு போயிட்டேன் மேடம். காலைல கடைக்கு போயிட்டேன் மேடம். சாயந்தரம் வந்து சாயந்தரம் 7:30 போல வீட்டில் ஆளக்கானாங்க மேடம். நான் போகும்போது மேடம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எப்படி வாழ்ந்தீங்க நீங்க அந்த கல்யாணம் ஆகி 4 மாசம்? 4 மாசம் இப்போ 10 நாள் நல்லா இருக்கு மேடம். வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு மேடம். சரி பொம்பளை பிள்ளை தானே சரின்ட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்துட்டே இருந்தேன் மேடம். 2 மாசம் பார்த்தேன் மேடம். திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க அது பயந்துருக்காங்க இது பயந்துருக்குது அப்படின்னு பொண்ணு மந்திரிக்கணும் அது மந்திரிக்கணும் தாயத்தை வாங்கி கட்ட அது கட்ட இப்படியே ஓடிட்டு இருந்தது மேடம். நானும் சரி பெரியவங்க சொல்றாங்க நான் பாட்டு கம்மிட்டு இருந்தேன் மேடம். அந்த இது நமக்கு தெரியல மேடம். பாசமா இருக்குமா உங்ககிட்ட? ஒரு சமயம் வந்து மேடம் 4 நாளைக்கு நல்லா இருக்கு மேடம், 2 நாளைக்கு அப்படியே பண்ணிடும் மேடம். கேட்டப்போ உன்னை அப்படிதான் இருப்பேன் அப்படிங்க மேடம். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க மேடம். முதல் நாள் ஊருக்கு போகிற அன்றைக்கி முதல்ல நீங்கள் ஊருக்கு கூட்டி போயிருங்க மேடம். 2 பேரும் ஊருக்கு போயிருந்தேன் மேடம். ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி என்னை படுக்க வச்சு என்னை தூங்க வச்சுட்டு மேடம் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருச்சு மேடம். போய் அவங்க அம்மா தீர பார்த்தா தீர எடுத்து வந்து முதல் நாள் எடுத்து வந்திருக்கு மேடம். மறுநாள் இருக்கு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சு பிளான் பண்ணிதான் மேடம். ஒரு 10-15 நாளைக்கு மேடம் மிஸ் கால் வந்து மேடம் கேட்டபோது அந்த பையன் பாட்டு என்ன திட்டுறேன். சரி நான் வேற ஒன்றும் சரி இந்த பிள்ளையை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வேற போய் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அதெல்லாம் எனக்கு இல்லை, முன்னாடி பையன் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க கேட்டீங்களா பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியான்னு? கேட்டேங்க மேடம். எங்க அப்பா அம்மா அப்படியே தான் கல்யாணம் பண்ணி கடைசியில் போய் சொல்லுங்க மேடம். அடே பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா போறதுக்கு முன்னாலும் மேடம் நான் போகணும்னு அவங்க தெரியலைங்க மேடம். எங்க அப்பா அம்மா அப்படியே தான் பண்ணாங்க. இல்லை எங்க அப்பா அம்மா செத்து போயிடுவோம், நீ உனக்கு எங்க மாமா நான் கட்டுக்கலாம் செத்து போயிடுவோம் அப்படின்னாங்க மேடம். அப்படின்னு சொல்லி தான் கட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க மேடம். இப்போ கடைசியில் மேடம் எல்லாம் முடிஞ்ச முன்னாடி கடைசியில் நாளைக்கு முன்னாள் மேடம். இப்போ நைட்டில் முடிச்சு கடிச்சு மேடம். அன்னைக்கு நைட்டில் வந்து அழுது வந்து அழுது நான் போய் ஊசி போட்டு என்ன ஏமா கடிச்சேன்னு கேட்டால் இல்லை பாட்டா விளையாட்டு கடிச்சுட்டு. ஆனால் அந்த தரங்கப்பட்டிங்கிற ஊருக்கு போய் ஒரு 20 வருஷம் ஆகுது மேடம். நான் வீட்டை போட்டு அதிகம் வெளியே வர மாட்டேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட ஏற மாட்டேன், எந்த இதுக்கும் போக மாட்டான். இப்போ 5 நாள் ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போக வர இப்போ பெரிய ஒரு கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு கூட்டம் பிரச்சனை பெரிய ரோடு பார்க்குறாங்களோ மாறி எதுக்கு கையில கடிச்சாங்க அவங்கள? என்ன ரொம்ப டாச்சர் இது பண்ணிட்டேன் அப்படின்னு கையை தொட்டம் மேலே தொட்டோம்னா கையை கடிக்க வருங்க மேடம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் கடிச்சு பிடிச்சி மேடம். மேலே தொட்டோம்னா கையை கடிச்சு பிடிச்சி மேடம். நான் கேட்டேன் ஃபோன் பண்ண கூட நான் கேட்குறேன் மேடம். கேட்கும்போது இது மாதிரி உனக்கு வேற பேர் தொடர்பு இருந்தால் சொல்லு, உங்க ஆயப்பம் கூட பண்ணி காமிட்டுருக்கலாம், இப்போ சொல்லு ஆளில் சொல்லு, நான் கூட சேர்த்து வைக்கிறேன்
அப்படி கூட நான் சொல்றேன், நான் ஒன்றும் இல்லை, நான் அதிகமாக ஒழுங்கா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓடி போன 10 வாங்கினீங்க. யாரு கூட ஓடி போயிருக்காவ? அதான் மேடம், இப்போ திரும்ப அதான் விசாரிக்கும் போது அந்த வடமரக்கார பையன் சொல்லி தகவல் சொன்னாங்க மேடம். ஆனா முன்னாடி பேசிட்டு இருந்த பையன் வெளில இருக்கும்போது தொடர்பு இருக்கு மேடம். இப்ப என்ன ஐடியால இருக்கீங்க? நான் போய் 30 நாள் ஆயிடுச்சு மேடம். நீங்களும் நம்ம வாழ்ந்து மேடம். அதுக்குள்ள அவர் செலவு கல்யாணம் செலவு 3 லட்சம் 4 லட்சம் ஆயிருக்கு மேடம். அவங்களும் இப்போ 7 லட்ச ரூபாய் தம்பி பையனுக்கு செலவு பண்ணிருக்காங்க மேடம். அந்த லோன் போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிருக்காங்க. பென்ஷன் லோன் போட்டு மேடம் 1 லட்ச ரூபா போட்டு கல்யாணம் வச்சேன். 7 லட்ச ரூபா ஆஸ்பத்திரி செலவாயிருக்கு மேடம். அந்த செலவா கடை வாங்கி 3 லட்ச ரூபா கடை வாங்கி இப்போ செலவு பண்ணிருக்கு மேடம் கல்யாணத்துக்கு. ஒரு 4 மாசம் தான் மேடம் ஆகுது. நல்லா இருக்கு மேடம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்க எல்லாமே அவங்க மரத்துக்கு அப்புறம் ஆகி மறைச்சிட்டாங்க மேடம். எல்லாம் தெரிஞ்சிருக்கு மேடம், எல்லாமே வந்து ஒரு இதா பண்ணிவிட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கு, எப்படி கூட்டிட்டு போவீங்க? கல்யாணம் வந்து விஷயம் எனக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணு சொல்லவே இல்லையா? அந்த பொண்ணு சொல்லவே இல்லை மேடம். கிட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அப்புறம் தான் எனக்கு தெரியும். 1.5 மாசத்துக்கு அப்புறம் தெரியும்ல? தெரியும் மேடம். தெரிஞ்ச அப்புறம் ஏன் பழகினீங்க? கூட்டு பண்ணலாம் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க மேடம். ஏற்கனவே வந்து 7 வருஷம் லவ் பண்ணேன் மேடம். லவ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் மேடம். அவங்க வீட்டில் வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் ஒரே சொன்னேன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணால் அப்புறம் தான் கட்டுவேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்குவேன். நான் ஒரு ட்ரிப்பு வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் மேடம். சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். நான் அப்பவும் சொன்னேன் முடியாது அப்படின்ட்டாங்க. நான் அப்போயே வந்து கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டணும், ஏன்னா அந்த பொண்ணு மனசில் ஆசையாக வளர்த்துட்டு வேற ஒரு மேரேஜ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இதாக இருந்தேன் மேடம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? எனக்கு தெரியாது மேடம், மேரேஜ் ஆனது எனக்கு தெரியும். 1.5 மாசம் கழிச்சு தெரியும்ல? அவ்வளவு டீப் லவ்னா முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறது. நீ போன நைட் மேடம் இந்த பையன் தெரியாது, நைட்ல அறிஞ்சிருக்காரு. அது எப்படி டீப் லவ்னா காதலிச்ச பொண்ணு கல்யாணம் நடக்கிறன்னு தெரியாம இருக்கும்? எனக்கு தெரியும். அப்புறம் வந்து சென்னை வந்தேன் மேடம். அப்ப போன்ல பேச மாட்டீங்களா? அப்போ வந்து சென்னை வந்த வந்து செல்லு வந்து மொபைல் தொலைஞ்சிச்சு மேடம். கிட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் தான் மேடம் அந்த மொபைலை வாங்கினேன். அந்த 2 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு? ஆமா மேடம். இப்போ என்ன ஐடியால இருக்கீங்க? அந்த பொண்ணு மேடம் நொட்டுவாங்க குடும்பத்தையே மன நிம்மதியை கெடுக்கிறது. அதோட மேடம் இந்த பையனுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம வீட்டு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இந்த சண்டை நாளை வந்து அழுவ ஆரம்பிச்சு கேட்க அழுவ ஆரம்பிச்சு அவனுக்கு அடுத்தாலும் மூச்சு மேடம். பெரிய 1 மணி ஆச்சு மேடம். அன்னைக்கு தெம்பு பண்ணி மூச்சு மாதிரி இருந்துச்சு பையனுக்கு. எதுக்கு பாழ் வேணும்? ரொம்ப நம்மள இது பேசுனாங்க, பிள்ளை ஏன் நீ அடிச்சியா பிடிச்சியா, ஏன் இப்படி விரட்டி விட்டா, எதுக்கு அடுத்தவங்க விரட்டி விட்டா? யாரு சொன்னாங்க? இருக்கிறாங்க மேடம், எல்லாமே ஊர்ல இருக்காங்க கேட்டுருக்காங்க மேடம். போலீஸ் அலைஞ்சிட்டு போய் பார்த்து சொல்லி கண்டுபிடிச்சு கொடுன்னு நாங்களும் டெய்லி போயிட்டு வந்தோம். அதுக்கு அதை வச்சுக்கிட்டு எங்களை மேல கடுக்கடுன்னு. எப்படி இருக்குமா நல்லா தெரியுமா? எனக்கு ஒரு மயிரும் தெரியாதுல்ல சித்தப்பையோட. எனக்கு சில விஷயம் தான் தெரியும், சில விஷயம் தெரியாதுல்ல எனக்கு. இன்னொருத்தனோட பொண்டாட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மற்றவங்க பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அது ஒத்து வரலன்னா எவன் மண்டையால பிடிச்சு கட்டி வைக்கிறது. தன்னோட பாரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அவன் சஃபர் பண்ணட்டும். உங்க பொண்ணு லவ் பண்ணறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எங்களுக்கு தெரியாது மேடம். எங்க பையன் மில்ல ஒரு ட்ரிப்பு சொன்னா இப்படி பிரச்சனை குழந்தை எங்க ஐயா மருந்து பாய்ச்சல் சாப்பிட்டாரு, அதனால நிப்பாட்டி 1 மாசம் சம்பளம் சாப்பிடலாம். அந்த பையன் கற்பார் எங்களுக்கு தெரியாது, ஆனா சொல்லி தான் நிப்பாட்டி. உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட தொடர்பு இருந்திருக்குன்னு? இந்த பையன் நான் பார்த்தே கேட்பாங்க. என்ன பாத்துக்கப்பா பாத்துருக்கீங்க மேடம். எங்க பாத்தீங்க? அவருக்கு தெரியுமா? அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் மேடம். வந்து நான் பாருங்க மனசாட்சி சொல்லுங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எவ்வளவு நகை எடுத்துட்டு போனமா? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போனேன்? நகையெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு போனேன். நகையெல்லாம் எங்க போச்சு? உன போட்டு நகையெல்லாம் எங்க? தாலி கொடி அதெல்லாம் போடவே இல்லைங்க. சத்தியமா போடவே இல்லை. தாலி எல்லாம் சாமி ரூம்ல வச்சிட்டேன் மேடம். தாலி வீட்ல எல்லாம் தாலி போய் பாருங்க. ஜிம் எடுத்துட்டு அந்த ஜீரோ சொன்ன என்ன ஆச்சு? காசு எடுத்துட்டு மோதிரம் எடுத்துட்டு போயிருக்கேன். முன்னாடி வச்சிட்டேன் மேடம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. காசு ஐயா எனக்கு காசு எதுவுமே இல்லை. நீங்க உண்மையா போய் பேசாதீங்க, இப்பெல்லாம் போய் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியாதா? சொல்லி அடிச்சு முடியெல்லாம் புடிச்சு முன்னாடி தெரியாதா? அவங்கள கொன்றுவேன்னு சொல்லல. என்ன இப்படி அவனை பேசிட்டு இருந்தீங்கன்னா அவனை கொன்றுவேன். என்னால எத்தனை சிம்மு மாத்தீங்க நீங்க சொல்லுங்க. சிம்மனை போன் பண்ண ஃப்ரெண்ட் பண்றேன் அப்படி அந்த பையன் தான் உடைச்சேன். அதெல்லாம் உடைச்சேன். எப்போமா அவர் பழக்கம் உனக்கு? நான் மில்லுக்கு வேலைக்கு போனது எத்தனை வருஷம்? 7 வருஷமா. சரி, உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும் மேடம். தெரிஞ்சுதான் முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா இவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி போன் வச்சு நிறைய டைம் சிம் எல்லாம் உடைச்சிருக்காங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்படிலாம் போய் பேசாதீங்க. போய் பேசாத. நான் 25 வருஷம் நான் வளர்க்க முடியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் போன் பண்ணி பேசுறேன். நீ ஆனா எதுக்கு அந்த பையனை ஏமாத்தினமா?
அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? அவங்களுக்கு தெரியும் மேடம். எப்ப தெரியும்? நான் போன் பண்ணி பேசுறேன். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியே போன் பண்ணி பேசுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போன் பண்ணி புண்ணுல கட்டி வந்து சாகராம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாபம் சொல்லி இவங்க சொல்லிதான் மேடம் அவங்க வற்புறுத்தி மேடம் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க நீங்க பார்த்து சொன்னா சரி சரின்னுட்டு நான் 5 மாசம் பேசணும். நாங்க கல்யாணம் 3 மாசம் கல்யாணம் பேசணும். அப்ப ஓட தானே 1 வருஷமா வீட்ல கொண்டாந்து 1 வருஷமா நீங்க எல்லாம் பேசிட்டீங்கல்ல, அவ பேசட்டும். சொல்லு என்ன நடந்தது சொல்லு. 2 பேரும் லவ் பண்ண மேடம். தெரியும், போன் பண்ணி பேசினது தெரியும். தெரிஞ்சதுல இருந்து என்ன அடிச்சாங்க, உதைச்சாங்க, வயிற்றுலயே போட்டு மிதிச்சு மூடி எல்லாம் பிடிச்சு எல்லாத்துக்குமே தெரியும். நீ அவனை கல்யாணம் பண்ணல, நாங்க திண்டுக்கல் ஆள் வச்சு உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க மேடம். சரி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு புதுசா இருக்காங்க. இவங்க கல்யாணம் பேசாம போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு மேடம். எங்களுக்கு போன் எங்கேயுமே வெளியே விடல மேடம். அப்புறம் அதுக்கப்புறம் போன் பண்ணி என்ன கூட்டி போலன்னா அவ்வளவுதான், நான் திட்டுவேன், நான் உன் கூட தான் வாழ்வேன். எப்ப சொன்னீங்க? 2 மாசம் கழிச்சு. உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 5 மாசம் இருக்கும் மேடம். 5 மாசம் முன்னாடி என்ன நடந்தது சொல்லு. 5 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் வச்சு என்ன ஆச்சு சொல்லு. இவங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அடிச்சாங்க மேடம். ஒவ்வொரு நாளையும் உங்களை சொல்லி கேவலமா பேசி. சரி, அதுக்கப்புறம் அடிச்சாங்க மேடம். வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க. அப்படின்னா நீ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்கல்ல சொல்லக்கூடாது. அடிச்சாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதுக்கப்புறம் என்ன நடந்த உண்மையை பேசு. அதான் மேடம் அடுத்து நான் வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க இருந்தாரு? மெட்ராஸ்ல. அவரை கூப்பிட்டு பேசலையா நீ? போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு மேடம். எவ்வளவு நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் இருந்தது? போன் பண்ண விடும். நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் போன் பண்ணேன் மேடம். செல்லவே தொட விட மாட்டேன்ட்டாங்க. நீ போன் பண்றேன்னா செல்லெல்லாம் சும்மாலாம் போட்டு உடச்சிருந்துட்டாங்க மேடம். போன் பண்ணவே செல்லவே தொட விட மாட்டாங்க மேடம். சரி, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம தான் மேடம் போன் பண்ணி பேசினேன். யார் எப்ப பேசினேன்? 2 மாசம் கழிச்சு. அதுக்கப்புறம் போன் பண்ண பாருங்க ஆச்சு மேடம். எப்போ? அதே நம்பரா? ஆமா மேடம். எங்க இருந்த அப்ப நீ? அப்ப இங்கதான் மேடம் இருந்து உங்க அம்மா வீட்டுல? ஆமா மேடம். எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு டைம் எங்க அப்பா செல் எடுத்து நான் தெரியாம போன் பண்ணி பேசினேன். பார்த்தாலே தெரிகிறது. உங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால உன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. நீ உங்க அவன் மேலதான் பாசம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த பையன் இப்ப போய் கேஸ் கொடுத்தா 2 பேரும் உள்ள போகணும். கல்யாணம் பண்ணி ஒத்து போலன்னா ஒண்ணு இல்லைன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணும். முறையா செஞ்சுட்டு நீ அவரை கல்யாணம் பண்ணா யாரும் எதுவும் கேட்க முடியாது. இப்ப நீ செய்யறது தப்பான விஷயம், சட்டப்படி தப்பான விஷயம். இதை ஒத்துக்க முடியாது, முறை கிடையாது. ஆனா ரொம்ப தப்பான விஷயம். கட்டாயப்படுத்தி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த நிலைமைக்கு வர்றது தேவையில்லாத விஷயம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். இவ்வளவு பகைச்சுக்கிறியே, நாளைக்கு இந்த பையன் சரியா பாத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல அவன் கையை விட மாட்டான், நான் கை விட மாட்டான் சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா 2 மாசம் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். நிஜமாவே உண்மையான லவ். நான் லவ் பண்ணியிருந்தேன்னா விட்டுட்டு போக மாட்டேன், போய் நிப்பேன். எனக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு. நம்ம திடீர்னு ஒரு பக்கம் கூட்டு போறோம்னா எப்படி மேம் கூட்டு போறது? நம்ம எப்படி திடீர்னு ஒரு பக்கம் கூட்டிட்டு போனீங்க? நம்ம இப்ப இங்க வேலை இல்ல, அவ 10 சவரன் நகை எடுத்துட்டு வந்தா, பணம் எடுத்துட்டு வந்தா. மேடம் நான் வந்து ஒண்ணுமே எடுத்து வர கூடாது. சரி, அப்போ வந்து போனீங்கல்ல ஊருக்கு, அப்ப இது பண்ணி இருக்க வேண்டியதானே? சரி வா போலான்னு. என்ன லைஃப்ல செட்டில் ஆகாம இது பண்ணாம ஏன் கல்யாணம் பண்றீங்க? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா? அந்த பொண்ணு உள்ள பணம் வேணும் மேடம், கல்யாண செலவு. அது முதல்ல செட் பண்ணணும். எனக்கு கல்யாண செலவு வேணும் மேடம். அவர் கிளியரா சொல்லிட்டாரு. உன்னோட ரிஸ்க் எடுக்கிறேம்மா, இவரை நம்பி போற. நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ முடிச்சு வச்சு. சரிங்களா? நீங்க கிளம்பு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பாருமா, வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சட்டப்படி என்ன பண்ணணும் கிளம்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.